எல்லா நான்வெஜ்ஜும் நரம்புக்கு நல்லதா இருந்தாலுமே கூட, முதலிடத்துல இருக்க என்ன தெரியுமா? ஃபிஷ்ஷு. அதுலயும் எல்லா ஃபிஷ்ஷும் இல்லங்க. கடல் மீன்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் ஒரு 5 வகை இருக்குங்க. சூர மீனு, நெத்திலி மீனு, மத்தின்னு சொல்லக்கூடிய சால மீனு, அயில மீனு, வஞ்சரம் மீன். இந்த 5 வகையான மீன்கள் பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது வெளிநாட்டில உள்ளவங்களுக்கு சாலமன் சொல்லக்கூடிய ஒரு மீன் தெரியும். அதுவும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த மீன் தாங்க. இந்த மீன்கள நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது, ஒரு நாள் குழம்பு வச்சோ, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச வகையிலோ மாத்தி மாத்தி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இதில உள்ள நல்ல கொழுப்பு மற்றும் இதர விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நரம்பு மண்டலத்த நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அது இல்லாம நரம்புக்கு தேவையான முக்கியமான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து மீன்கள்ல நிறைஞ்சிருக்குங்க. மினரல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதனால கடல் உணவு எப்பவுமே லீன் புரோட்டீன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல உணவு தாங்க. மென்மையான புரதம். இத சாப்பிட்டு வந்தீங்கன்னா, டைஜஷனும் ஈஸியா ஆயிடும். சில பேர் ஸ்மெல் இருக்கு டாக்டர்ன்னு சொல்லிக்கிட்டு மீன சாப்பிடாம விடுறீங்க. கண்டிப்பா சாப்பிடுங்க. மீன்கள்ல எல்லா சத்துக்களும் இருக்குங்க. நரம்பு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், முறுக்கேறணும்னு நினைச்சீங்கன்னா, முறுக்கு சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிடணும்.